அன்புள்ள வர்மக்கலை நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு மாலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வர்மக்கரை என்ற தற்காப்பு கரையில் மாஸ்டர் லாக் அல்லது பிடலி போட்டு பிடலிப்பிடி அதை என்னுடைய மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். பிடலிப்பிடி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பிடி. அதை நாம் போட்டோம்னா எந்த வலு உள்ளவர்களும் தப்பிக்கவே முடியாது, அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அந்த வலியை தாங்கவே முடியாது. 2 கைகளும் மாட்டிக்கிடும். அந்த புஜம் பயங்கரமாக வலிக்கும். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஃபோர் ஆர்ம்ஸ் பிடலி எலும்புகள் பின்னாடி போய் அந்த பிடலி எலும்பை அழுத்தும். அந்த பிடலி எலும்புகள் அட்லஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது 2 எலும்பு இருக்குது. முதுகெலும்பில் தொடரில் உள்ள முதல் 2 எலும்பும் அட்லஸ் ஆக்சிஸ், பிடர் எலும்பு பிடர் அச்சுன்னு பேர். அந்த 2 எலும்பும் டைட் பண்ணி அப்படியே அழுத்தும் போது சில வேலைகளில் அந்த எலும்புகள் விலகுவதற்கும் வாய்ப்பு, டிஸ்லொகேஷன் சொல்லிடுவாங்க. அந்த எலும்புகள் விலகிட்டுனா மிகவும் ஆபத்து. அதை சரி பண்ணுவது ரொம்ப கடினம், மரணம் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிடி தான் இந்த மாஸ்டர் லாக் அல்லது இந்த பிடலி பூட்டு. அந்த பிடலி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த லாக்கை நாம் போடுவதால் இதுக்கு பேர் பிடலி பூட்டு, மாஸ்டர் லாக் என்றும் பேர். ஓகே, இப்பொழுது இந்த லாக்கை என்னுடைய மாணவர்கள் போட்டு காமிப்பார்கள். பாருங்கள். கவர் ஆகுதா கரெக்டா? இவர் வேகமாக அவரை தாக்க முயற்சித்தார். ஆனால் இந்த மாணவர் அந்த அடியை தடுத்து அந்த வலது கையை நேர தலைக்கு பின்னால் போட்டு 2 கையை மடக்கி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு. அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் முன் கையை பார்த்தீங்கன்னா அந்த பிடலி எலும்பு, பிடல் அச்சு, அந்த 2 எலும்புகள் பின்னாடி இருக்கிறது. வேகமாக இது வெயிட் கொடுத்தாருன்னா அந்த 2 எலும்புகளும் விலகி போகும், டிஸ்லொகேஷன் ஆகிடும். 2 எலும்புகளும் டிஸ்லொகேஷன் ஆகிட்டுன்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. இது பயங்கரமான ஒரு லாக்கு, பிடிமுறையில் ஒரு முக்கியமான ஒரு பிடி முறை தான் இந்த வர்ம லாக்குன்னு சொல்லுறது. இதை நம்ம மாஸ்டர் லாக்னு சொல்கிறோம் அல்லது அந்த பிடலி பூட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா பிடலி என்று இடத்துல தான் இந்த லாக் வரும். இந்த காலத்தான் இது பேர்ந்தது பிடலி பூட்டு என்று பேர். இதை போடும்போது மார்பு, கழுத்து, தலையினுடைய பின்பகுதி, கைகள் எல்லாமே வரைக்கும். எஸ்கேப் ஆகவே முடியாது. பார்த்தவங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் அவர் டைட் பண்ணும்போது இவருக்கு உயிர் போயிடும். அந்த வகையில் இந்த மாஸ்டர் லாக் அல்லது பிடலி போட்டு ஒரு ஆபத்தான பிடி. இதை என்னுடைய மாணவர்கள் எல்லோருமே நன்றாக செய்வார்கள். இது உங்களுக்கு கைவசம் இருந்ததுன்னா எந்த எதிரையும் நீங்கள் சமாளிப்பதற்கு முடியும். அவர் எவ்வளவுதான் உடல் வலிமை மிக்கவராக இருந்தாலும் இந்த பிடியில் அவர் மாட்டிக்குவார். ஓகே, ரைட். எனவே இந்த பிடியை, இந்த லாக்கை பார்த்து ரசித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய அடுத்த பிடிகள் அல்லது அதனுடைய அட்டாக் முறைகள் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக வரும். நீங்கள் பார்த்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.